வெனஸ்டே மார்னிங் காலையில் டே வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்பாவும் சன்னும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அந்த கேப்பில் போய் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காளான் தான் செய்யலான்ட்டு இருந்தேன், காளான் கிரேவி. ஸோ வாங்கி வச்சு ஒரு 5 days ஆகிடுச்சா, கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, ஒரு ½ லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு விட்டால் அந்த லெமனில் இருக்க சிட்ரிக் ஆசிட்லாம் கொஞ்சம் அந்த காளானில் இருக்க பாக்டீரியாவை எடுத்துடும். ஸோ அப்படி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டு நார்மலாக தான் செஞ்சேன். நம்ம வந்து முட்டை கிரேவி வைப்போம்ல, கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்கு ஜீரகெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இது வந்து தோசை, சப்பாத்தி, பூரி 3த்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் வந்து தோசைக்கு தான் பேர் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் பூரிக்கு வச்சு ட்ரை பண்ணதில்லை, இதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். ஸோ தோசைக்கு செம்மையாக இருந்துச்சு. காரமும் கொஞ்சம் மைல்டாக வச்சதால் டிலனும் சூப்பராக சாப்பிட்டான். அந்த மஷ்ரூமை மட்டும் எடுத்து சாப்பிட்டான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் இது